நம்ம தொடர்ந்து ஆண்டோடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். எல்லாரும் வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராகம புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்திராகம புஸ்தகம் 25வது அதிகாரம். யாத்திராகமம் 25வது அதிகாரம், அதனுடைய 31வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். யாத்திராகமம் 25:31 வாசிங்கள். பசும் பொன்னினால் ஒரு குத்து விளக்கையும் உண்டாக்குவாயாக. அது பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட வேண்டும். அதன் தண்டும் கிளைகளும் மொக்குகளும் பழங்களும் பூக்களும் பொன்னினால் செய்யப்பட வேண்டும். எல்லாரும் என்னை கவனிங்கள். இன்றைக்கு இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமே ஆனால் குத்து விளக்கு. எல்லாரும் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, குத்து விளக்கு. நான் உங்களுக்கு புரிய வைக்கும்படியாக ஒரு சில இமேஜ்களை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். அதை தம்பி கரெக்டாக காட்டுவாங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் குத்து விளக்கு. அங்கே மேலே இல்லை, அங்கே டிஸ்பிளேல டிவியில் பாருங்கள், டிவியில் இதுதான் குத்து விளக்கு. போதும், இன்னும் சொல்லும் போது காமிச்சா போதுன்னா. இப்போ என்ன கவனிங்க, எல்லாரும் என்னையே பார்த்து கொண்டிருங்க. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்குவாயாக என்று சொன்னார். ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு 3 பாகங்கள் இருந்தது. 3 பாகங்கள் இருந்தது. வெளியே அந்த 2வது பிக்சரை போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு சொன்னால் கரெக்டாக புரியும். இதுக்கு அடுத்தது வெளியில் பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்தது பிரகாரம் என்று சொல்லுவார்கள். வெளியில் பார்த்து இந்த இருக்குது பார்த்தீங்களா, அந்த கீழே இருக்கிற வெளியே பார்த்தீங்கன்னா பிரகாரம். அடுத்ததாக உள் பகுதியில் இந்த இடம் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஸ்தலம். அதற்கு அடுத்ததாக இருக்கிறது மகா பரிசுத்த ஸ்தலம். போதும். வெளியில் பிரகாரம், அங்கே தண்ணீர் தொட்டி இருக்கும், பலி செலுத்துகிற அந்த பலிபீடம் எல்லாம் அங்கே இருக்கும். அப்புறம் அந்த கூடாரத்துக்கு உள்ளே வர்றதான நேரத்தை 2ஆக பிரிச்சிருப்பாங்க. இப்படி நீங்கள் புரியும்படியாக மேலே பார்த்தீங்கன்னா மகா பரிசுத்த ஸ்தலம் என்றும் அடுத்த பகுதியை பரிசுத்த ஸ்தலம் என்றும் சொல்லியிருப்பார்கள். இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்கப்பட வேண்டிய பொருட்களில் ஒன்றுதான் குத்து விளக்கு. குத்து விளக்கு இந்த பக்கமாக தென்புறமாக இருக்குமே, ஆனால் அந்த குத்து விளக்குக்கு நேர் ஆப்போசிட் சைடில் ஒரு மேஜை இருக்கும். அந்த மேஜைக்கு அப்பங்கள் எல்லாம் அடுக்கி வைத்திருப்பார்கள். இதைத்தான் ஆசரிப்பு கூடாரத்துடைய செட்டப். பிறகு நாளடைவில் அது சாலோமன் ஒரு தேவாலயமாக கட்டினதான நேரத்திலையும் இதே செட்டப்பில் தான் இருந்தது. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உடன்படிக்கை பெட்டி இருக்கும். நான் அதை குறித்து இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு பேசுகிறேன். அங்கே தேவனுடைய மகிமை தங்கியிருக்கு. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரிக்கிறது ஒரு திரைச்சீலையாக்கும். ஒரு திரைச்சீலை. அவ்வளவு மகா பரிசுத்த ஸ்தலம் மிகுந்த மகிமை நிறைந்தது. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வருஷத்தில் ஒரு வாட்டி தான் ஆசாரியனே உள்ளே போக முடியும். அவ்வளவு பரிசுத்த ஸ்தலம். இப்போ நல்லா கவனிங்க, இந்த குத்து விளக்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த குத்து விளக்கை இங்கே கையை வைத்து கொள்ளுங்கள். நான் புதிய ஏற்பாட்டில் குத்து விளக்கை குறித்து உங்களுக்கு காட்டுகிறேன். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் 1வது அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே என்ன சொல்லுகிறார் என்றால் 13, வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் 1வது அதிகாரம் 13வது வசனம். அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியில் நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். இனி 20வது வசனம். என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். இப்போ பழைய ஏற்பாட்டில்
ஒரு குத்து விளக்கை உண்டாக்குவாயாக என்று சொன்னார். புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அது 7 குத்து விளக்காக மாறுகிறது. 7 குத்து விளக்கு. அந்த 7 குத்து விளக்கை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், இந்த குத்து விளக்கு எதற்கு நிழல் என்றால் அது சபைக்கு நிழல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குத்து விளக்கு சபைக்கு நிழலாக இருக்கிறது. இனி இந்த குத்து விளக்கை குறித்து நாம் படிக்க போகிறோம். எல்லாரும் என்னை கவனித்துக் கொள்ளுங்கள், எல்லாரும் என்னை கவனித்துக் கொள்ளுங்கள். இனி பழைய ஏற்பாட்டில் வாங்க. நான் முடிக்கும் போது நான் இங்கே வந்து விடுகிறேன். பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதை நம்ம அதை கண்டுபிடித்தால் தான் நமக்கு வசதியாக இருக்கும். இந்த குத்து விளக்கு என்கிற வார்த்தை தமிழ் பைபிளில் என்னுடைய கண்களுக்கு 28 முறை தென்பட்டது. 28 முறை குத்து விளக்கு என்கிற வார்த்தை இருக்கிறது. விசேஷமாக நம்மை ரொம்ப உற்சாகப்படுத்துகிறதும் நம்மை ரொம்ப சிந்திக்க வைக்கிறது என்னவென்றால், 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியில் நான் உலாவி கொண்டிருக்கிறேன் என்று இயேசு தன்னை அடையாளப்படுத்துகிறபடியினால் சபைக்கு எழுதும்போது நான் யார் என்றால் அவர் சொல்லுகிறார், நான் 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியிலே உலாவுகிறவர் சொல்லுகிறதாவது என்று அடையாளப்படுத்துகிறவர் சொல்லுகிறபடினால் இந்த குத்து விளக்கை குறித்து நாம் எல்லாரும் அறிந்திருப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவதாக அந்த நம்ம பழைய ஏற்பாட்டில் வாசித்தோம் பார்த்தீங்களா, யாத்திராகம் 25வது அதிகாரம் 31வது வசனத்தில் பசும் பொன்னினால் ஒரு குத்து விளக்கை உண்டாக்குவாயாக. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். முதல் பசும் பொன்னினால் உண்டாக்குவாயாக. சத்தமாக சொல்லுங்க. இப்போ எல்லாரும் என்ன கவனிங்க. நம்பர் 1, பசும் பொன் என்றால், பசும் பொன் என்று பைபிள் எங்கெல்லாம் வருகிறதோ அது மிகுந்த தூய்மையானது என்று அர்த்தம், கலப்படம் இல்லாதது என்று அர்த்தம். மிகுந்த சுத்தமான பொண்ணு தான் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் செய்த இந்த குத்து விளக்கை புதிய ஏற்பாட்டில் நம்ம எல்லாருக்கும் நிழலாக அந்த குத்து விளக்கை உண்டாக்க சொன்னார். என்ன தெரியுமா சொல்லுகிறார்? நீங்கள் அந்த குத்து விளக்கை உண்டாக்க வேண்டும், அதை சுத்தமான பொன்னினால் உண்டாக்க வேண்டும். சுத்தமான பொன்னினால் உண்டாக்க வேண்டும். அப்பப்போ அதை போட்டு காட்டிக்கிட்டோம்னா பசும் பொன்னினால் உண்டாக்க. அந்த 2வது பிக்சரை போட்டிங்களா, அதை போடுங்க பார்க்கலாம். பசும் பொன்னினால் அதை உண்டாக்க வேண்டும். பாருங்க, அந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த குத்து விளக்கு பசுமன் மிகுந்த தூய்மையினால் உண்டாக்கப்பட்டதாக இந்த குத்து விளக்கு ரொம்ப சுத்தமானது. அதற்கு ஒப்பனையாக புதிய ஏற்பாட்டு சபை கர்த்தராகிய இயேசுவின் பரிசுத்தமுள்ள இரத்தத்தினால் உண்டாக்கப்பட்டதாக்கும் சபை. இயேசு தன்னுடைய சபையை குறித்து அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அது சபை எப்படிப்பட்டது என்றால் தன்னுடைய சொந்த இரத்தத்தினால சிந்தி சம்பாதிக்கப்பட்டது. இயேசு இந்த சபையை உண்டாக்குவதற்காக அவருடைய இரத்தத்தையே கொடுத்தார். அவர் தன்னுடைய இரத்தத்தையே சிந்தி சம்பாதித்தார். இரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது என்று பைபிளில் பார்க்கிறோம். இரத்தத்தில் விலை மதிப்பற்றது. ஜீவனுக்கு ஒரு விலையை நம்ம வைக்கவே முடியாது, அவ்வளவு விலையேறப்பட்டது ஜீவன். அந்த விலையேறப்பட்ட ஜீவனை கொடுத்து, விலையேறப்பட்ட இரத்தத்தை குறித்து, சுத்தமான இரத்தத்தை கொடுத்து, பரிசுத்த இரத்தத்தை கொடுத்து குத்து விளக்கு என்கிற சபையை ஆண்டவர் நமக்கு உண்டாக்கி வைத்திருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 2வதாக அங்கே நம்ம கீழே வாசிக்கிறோம், அதை வாசிக்கலாம். அது பொன்னினால் அடிப்பு வேலையாக செய்யப்பட வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, அடிப்பு வேலையாக செய்யப்பட வேண்டும். சத்தமா சொல்லுங்க. அடிப்பு வேலைன்னு சொன்னா அது உருவாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அது உருவாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அந்த பொன்னை எடுத்து அது அடிக்கப்பட வேண்டுமே ஆனால் அது தீச்சூளைக்குள்ளாக போடப்பட வேண்டும். தீச்சூளைக்குள்ளே போட்டு அது புடமிடப்பட்டு அதை அடித்து அது செதுக்கி எடுக்கிறது தான் அடிப்பு வேலையாய் செய்யப்படுகிறதான இந்த குத்து விளக்கு. நம்ம இன்னைக்கு சபையை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு சபை நம்ம எல்லாரும் சந்தோஷமாக ஆராதிப்பதற்கு காரணம், நமக்கு ஆண்டவர் நல்ல கட்டடத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், நல்ல சவுண்டு சிஸ்டத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல மின்சாரத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல மியூசிக் சிஸ்டத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல மீடியா சிஸ்டங்களை கொடுத்திருக்கிறார்.
உங்களுக்கு தெரியுமா? ஆதி காலத்தில் அவங்களுக்கு மைக்குனா என்னன்னு தெரியாது, எலக்ட்ரிசிட்டினா என்னன்னு தெரியாது, கட்டடங்கள் என்னன்னு தெரியாது. இது ஒன்றுமில்லாத காலத்திலேயே இரத்தத்தையே சிந்தி சபை எங்கெல்லாம் கூடி ஜெபித்தார்களோ அவர்கள் அடிக்கப்பட்டார்கள். பசியோடு இருக்கிற சிங்கங்களுக்கு, மிருகங்களுக்கு ஆகாரமாக போடப்பட்டார்கள். சில கிறிஸ்தவர்கள் கொதிக்கிற எண்ணெய் சட்டியிலே போடப்பட்டார்கள். சில கிறிஸ்தவர்கள் பட்டயத்தினால அவர்கள் வெட்டப்பட்டார்கள். நீரோ என்கிற மன்னன் ஒருவன் இருந்தான். அவனுடைய ஆட்சி மிகுந்த கொடூரமான ஆட்சி. இந்த ஆட்சியில் கிறிஸ்தவர்களை பிடித்து அவன் என்ன தெரியுமா செய்தான்? கம்பங்களிலே கட்டி வைத்து விடுவான். கம்பங்களிலே கட்டி வைத்து விட்டு அவர்களை தீயிட்டு கொளுத்துவான். அந்த வெளிச்சத்தில் அவன் நடந்து வருவான். மிக கொடூரமானவன். இவன் ஆட்சியில தான் அப்போஸ்தலனாகிய பவுலும் அப்போஸ்தலனாகிய பேதுரும் கொலை செய்யப்பட்டார்கள். அவர்கள் எல்லாரும் இந்த இயேசுவின் மேல உள்ள அன்பினால, ஆண்டவர் மேல உள்ள ஏக்கத்தினால தங்களையே தாங்களே பலியாக கொடுத்து, தங்களையே தாங்களே அடிப்பு வேலையாக ஒப்பு கொடுத்து, நாங்கள் வீழ்ந்தாலும் பரவாயில்லை, சபை கட்டப்படட்டும், நாங்கள் மரித்தாலும் பரவாயில்லை, தெய்வராஜ்யம் ஸ்தாபிக்கப்படட்டும் என்கிற அடிப்பு வேலையாக செய்யப்படுகிற ஒரு இடம் இருக்கிறது தான் சபை. சபை சாதாரணமானப்பட்டதல்ல. இதற்கு பின்னால இன்றைக்கு பார்ப்பதற்கு அழகாக இருக்கு பார்த்தீங்களா? அழகாக தங்கத்தினால இருக்கு பார்த்தீங்களா? இன்னைக்கு பாருங்க, அழகாக இருக்கு. இதுக்கு பின்னால எவ்வளவு அடி வாங்கி இருக்கும் தெரியுமா? அது கீழே இருக்கிற டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க, அது எவ்வளவு செதுக்கப்பட்டிருக்கும் தெரியுமா? செதுக்கப்படாத, அடிக்கப்படாத சபை ஆசீர்வதிக்கப்பட்ட சபையாக இருக்க முடியாது. சில நேரத்தில் ஆண்டவர் நம்மை அடிப்பதற்கும் புடமிடுவதற்கும் ஒப்பு கொடுக்கிறார் என்று சொன்னால், நம்மை ஒரு ஆசீர்வாதமான இடத்திலே கொண்டு வந்து நிறுத்துவதற்காக, நம்மை ஒரு மகிமையான இடத்திலே கொண்டு வந்து நிறுத்துவதற்காக. ஆரம்பம் அடிக்கப்பட்டது போல இருக்கலாம், செதுக்கப்பட்டது போல இருக்கலாம், வேதனையாக இருக்கலாம். அத்தனை பகுதிகளும் ஒரு மகிமையான இடத்திலே நம்மை கொண்டு வந்து நிறுத்துவதற்காக, ஒரு ஆசீர்வாதமான இடத்திலே நம்மை கொண்டு வந்து நிறுத்துவதற்காக, ஒரு அழகானவர்களாக நம்மை கொண்டு வந்து நிறுத்துவதற்காக அடிக்கப்பட்டு நிறுத்தப்படுகிறது தான் சபை. இன்றைக்கும் ஆண்டவர் சபையில் அதைத்தான் செய்கிறார். உடனே ஆண்டவர் எதையும் செய்கிறதல்ல. ஆண்டவரே, நீர் என்னை இந்த பூமியிலே பிறப்பித்தது எனக்காக அல்ல, உமக்காக. என்னை இந்த உலகத்திலே தெரிந்தெடுத்தது எனக்காக அல்ல, என் காரியத்தையும் என் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அல்ல, உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக. ஆண்டவரே, நீர் என்னை குறித்து பரலோகத்தில் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறீர். அந்த திட்டம் இந்த உலகத்திலே செய்யப்பட வேண்டுமே ஆனால், அதற்கு அடிக்கப்பட வேண்டுமே ஆனால், என்னை நான் முழுவதுமாய் சமர்ப்பிக்கிறேன் என்று ஒப்பு கொடுக்கிறவர்கள் தான் சபை. ஒப்பு கொடுக்கிற கூட்டம் தான் குத்துவிளக்கு என்கிற சபை. வாசிப்பதற்கு நான் நிற்கவில்லை. கீழே வசனத்திலே ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், மலையிலே நான் உனக்கு ஒரு மாதிரியை காட்டினேன் இல்லையாப்பா, அந்த மாதிரியின்படியே உண்டாக்குவாயாக, அந்த மாதிரியின்படியே உண்டாக்குவாய். 40வது வசனத்தில் இருக்கிறது, மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு. இப்ப எல்லாரும் உங்களுக்கு சொல்லுகிறேன், குத்து விளக்கு என்கிறது எந்த மாதிரியிலே தெரியுமா உண்டாக்கப்பட வேண்டும்? ஆண்டவர் ஒன்றை பரத்திலே வைத்திருக்கிறார். அவர் வைத்திருக்கிற மாதிரியின்படி இந்த பூமியிலே உருவாக்கி எடுப்பதற்கு என்னையே ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஆண்டவரே, நான் ஒரு படத்தை போட்டு இப்படி என்னை உருவாக்குங்கள் என்று செய்கிறவர்களை ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலத்திலே கொண்டு வந்து பயன்படுத்த முடியாது, பரிசுத்த ஸ்தலத்திலே நாட்ட முடியாது. எந்த ஒரு மனுஷன், எந்த ஒரு நபர், எங்களுக்கு ஆண்டவர் மலையிலே ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், பரத்திலே என்னை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், நித்திய ராஜ்யத்தில் என்னை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக
என்னை நீர் அடிப்பீராக, செதுக்குவீராக, என்னை நீர் புடமிடுவீராக என்று சொல்லுகிறவர்கள் இருப்பார்களோ அவர்கள் தான் தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள். ஊழிய வாழ்க்கை சாதாரணமானதல்லையா. கிறிஸ்தவ வாழ்க்கை சாதாரணமானதல்லையா. சபை கட்டப்படுவது என்பது சாதாரண காரியம் இல்லையா. ஊழியம் செய்வது என்பது சாதாரண காரியம் இல்லையா. என்னுடைய விருப்பத்தை செய்கிறது அல்ல ஊழியம். மலையிலே கர்த்தர் ஒரு மாதிரியை வைத்திருக்கிறார். அதை செய்ய வேண்டுமே ஆனால் ஒரே நாளையில நடக்காது. அது அடித்து புடமிடப்பட்டு ஒடுக்கப்பட்டு உடைக்கப்பட்டாதான் அது ஒரு குத்து விளக்காக வந்து நிற்கிறது போல. ஸ்தோத்திரம். நான் நம்புகிறேன் சிலர் இன்றைக்கு சில புடமிடப்படுகிற பாதை வழியாக போய்கொண்டிருக்கிறது. நன்மைக்கே. நீங்கள் தேவனுடைய திட்டத்துக்குள்ளே இருக்கிறீர்கள் என்பதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். சில நெருக்கத்தின் பாதை வழியாக போகிறது. நன்மைக்கே. நீங்கள் தேவனுடைய திட்டத்தின் பாதையில் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து வைக்கிறார். அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு அல்லேலூயான்னு சொல்லிடலாமா? தேவ திட்டத்தின் வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்காக அவர் என்னை உடைக்கிறார், உருவாக்குகிறார், புடமிடுகிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இரண்டாவதாக, இந்த குத்துவிளக்கு அடிப்பு வேலையாக உண்டாக்கப்பட்டிருக்க வேண்டும். அடிப்பு வேலையாக உண்டாக்கப்பட்டிருக்க வேண்டும். இன்னைக்கு மேடையில் நின்று ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் அல்லது இன்றைக்கு தேவனுக்காக பயன்படுகிற ஊழியக்காரர்கள் இருக்கிறார் பார்த்தீங்களா? இன்றைக்கு அவர்கள் முன்னால் வந்து நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு நிற்கிறத பார்த்தாச்சுன்னா நமக்கு சில நேரத்தில் தோணும், இவங்களுக்கெல்லாம் என்ன குறைவுன்னு தோணும். நம்ம நினைக்கணும், நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் நாட்டப்பட்டது தான் குத்துவிளக்கு. இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் ஆண்டவர் நாட்டி வைத்திருக்கிறார் என்றால் இதற்கு பின்னால் ரொம்ப அடி வாங்கியிருப்பாங்கன்னு அர்த்தம், ரொம்ப புடமிடப்பட்டிருப்பாங்கன்னு அர்த்தம், ரொம்ப ஒடுக்கப்பட்டிருப்பாங்கன்னு அர்த்தம். அடிக்கப்படாமல் ஆண்டவருக்கு தெய்வ சந்நிதியில் வந்து நாட்ட முடியாது. நொறுக்கப்படாமல் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கொண்டு வர முடியாது. உடைக்கப்படாமல் பரிசுத்த ஸ்தலத்தில் ஆண்டவர் கொண்டு வைத்து பிரகாசம் கொடுக்கிற ஒரு இடத்தில் வைக்க முடியாது. நம்மை அடிப்பு வேலையாக மாற்று ஆரம்பம் அற்பமாக இருக்கும். ஆரம்பம் சில நேரத்தில் வேதனையாக இருக்கலாம். அது அடிக்கிறதான நேரத்தில் அதுக்கு வாய் இருந்தால் இப்படி சொல்லும், நான் என்னையா தப்பு பண்ணேன், என்னை இந்த அடி அடிக்கிறீங்க, என்னையா தப்பு பண்ணேன், இந்த நெருப்புக்குள்ள எல்லாம் கொண்டு வர்றீங்க, நான் என்னையா தப்பு பண்ணேன், இந்த அளவுக்கு என்ன வேதனைப்படுத்துறீங்க. அப்போ அதுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் பரிசுத்த ஸ்தலத்தில் நாட்டப்பட்டிருக்கிறதான நேரத்தில் அதுக்கு தெரியும், இந்த ஒரு மகிமைக்குள்ளே நான் வருவதற்கு காரணம் நான் அல்ல, நான் உடைக்கப்பட்டது காரணம். இந்த இடத்தில் நிற்பதற்கு காரணம் நான் அல்ல, என்னை குறித்த திட்டத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவதற்காக என்னை புடமிட்டது நல்லது, என்னை உடைத்தது நல்லது, என்னை நொறுக்கினது நல்லது, என்னை நெருப்புக்குள்ளாக கொண்டு போனது நல்லது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அடுத்தபடியாக அடுத்த வசனத்தை அப்படியே ஒன்று கீழே இனி கொஞ்சம் வேகமாக போயிடுவானா, எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா நமக்கு என்ன நேரம் பார்த்தாது. 32வது வசனத்தை வாசிப்போம். 6 கிளைகள் அதன் பக்கங்களில் விட வேண்டும். குத்துவிளக்கின் 3 கிளைகள் அதன் ஒரு பக்கத்திலும், 3 கிளைகள் குத்துவிளக்கின் 3 கிளைகள் அதன் மறுபக்கத்திலும் விட வேண்டும். கவனிங்க, இப்போ அந்த குத்துவிளக்கை பார்த்தீங்கன்னா தெரியும். முதல்ல இருக்கிறது குத்துவிளக்கு, அதுக்கு ஒரு பக்கத்தில் 3, இன்னொரு பக்கத்தில் 3 இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் கிளை. இனி குத்து விளக்குன்னு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டாரு, இதே போல் ஒன்றை வாங்கி வீட்டில் வச்சு கும்பிட்டுற வேண்டியது என்னன்னு சொல்லி யாரும் எடுத்து ரெடி பண்ணிடக்கூடாது. அதுக்குள்ள இது வந்து ஒரு டெமோ மட்டும்தானா, இது உங்களுக்கு புரிய வைப்பதற்காக மட்டும்தானா,
இன்னைக்கு இப்போ வீட்டில் போனோன்னா ஆன்லைனில் தப்பி எடுத்து கஷ்டப்பட்டு அதில் வாரம் அதில் ஒரு 2 மெழுகுத்திரியும் கொளுத்தி வச்சு கும்பிட்டுக்கிட்டு 7 குத்து விளக்கின் மத்தியிலன்னு அங்கே போய் பாடிக்கிட்டு நின்றாம. ஆமாம், என்ன பாஸ்டரே இதை சொல்லி தான் எங்களுக்கு பிரசவம் பண்ணுறாருன்னு சொல்லிடக்கூடாது. இல்லை பார்த்தீங்கன்னா 3 கிளைகள் இருக்கு பாருங்க, கிளைகள் இருக்கு. அப்போ குத்துவிளக்குங்கிற சபை கிளைகள் உள்ளதாக கர்த்தர் மாற்றி தருவாராக. இந்த குத்துவிளக்கில் கிளைகள் இருக்கணும். நான் இப்படியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஊழியத்தில் அநேக கிளைகள் இருப்பதற்கு ஆண்டவர் பயன்படுத்தும். சண்டே ஸ்கூல் அது ஒரு கிளை, பெண்கள் ஜெபம் அது ஒரு கிளை, வாலிபர் கூட்டம் அது ஒரு கிளை, மற்ற கிளை ஊழியங்கள் அது ஒரு கிளை. அதிலிருந்து சில கிளைகள் உண்டாக்கப்படுவது அது மிகுந்த ஆசீர்வாதம். அதை ஆண்டவர் நிழலாக வைத்தார். இந்த ஆண்டிலிருந்து ஆண்டவர் இன்னும் நிறைய கிளை ஊழியங்களை துவங்குவதற்கு நமக்கு கிருபை தருவாராக. ஏனென்றால் அவர் நம்முடைய ஊழியத்தில் இருக்கிறார், நம்முடைய ஊழியத்தில் அசைவாடுகிறார், நம்ம ஊழியத்தில் கிரியை செய்கிறார். அவர் உலாவுகிறதுனால கிளைகள் உண்டாக கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தரே அதை செய்வாராக, கர்த்தரே அதை நடப்பிப்பாராக. ஸ்தோத்திரம். இனி பார்த்தீங்கன்னு சொன்னா கீழே வாசிங்க பார்க்கலாம். 33வது வசனம். ஒவ்வொரு கிளையில வாதுமை கொட்டைக்கு ஒப்பான 3 மொக்குகளும் ஒரு பழமும் ஒரு பூவும் இருப்பதாக குத்துவிளக்கிலிருந்து புறப்படும் 6 கிளைகளிலும் அப்படியே இருக்க வேண்டும். இப்போ அந்த 6 கிளை இருக்கு பார்த்தீங்களா, 6 கிளையிலையும் என்ன இருக்கணும்னு சொன்னா பூவும் இருக்கணும், பழமும் இருக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, என்னெல்லாம் இருக்கணும் குத்து விளக்குல? சத்தமாக சொல்லுங்க. பூ எதுக்கு, பழம் எதுக்கு? பூ வாசனை, பழம் கனியை காட்டுகிறது, பழம் இன்னொரு காரியத்தை காட்டுகிறது. பழம் மாம்பழம் எதுக்காக யூஸ் பண்றீங்க? சாப்பிடுவோம். அதுக்கு உள்ள ஒரு ஆள் இருக்கிறார் தெரியுமா? அடுத்த ஜெனரேஷனை உண்டாக்குவதற்காக உள்ள இருக்கிறார் அவர். சரிதானே? பழம் கனி கொடுக்கிற ஒரு மனுஷன் அவர் அநேகருக்கு ருசியாக இருப்பது மட்டுமல்ல, அவர் அடுத்த தலைமுறைக்கும் உண்டாக்குவார். அவர் அடுத்த தலைமுறையும் உண்டாக்குவார். ஒரு சபையில் என்ன இருக்கணும்னு சொன்னா வாசனை வீசுகிற பூ இருக்கணும், வாசனை இருக்கணும். அதைத்தான் பவுல் சொல்கிறார், நீங்கள் கிறிஸ்துவுக்கு நற்கந்தமாக இருக்கிறீர்கள். குத்துவிளக்குங்கிற சபை வாசனை வீசுவதாக இருக்கணும். சபையில் பயங்கர வாசனைன்னு சொன்ன உடனே அடுத்த வாரம் ஆளுக்கு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலோட வந்துடாதீங்க. ஏன் பாஸ்டர் சொன்னார் வாசனை வீசணும் அப்படின்னு? வாசனை அப்படின்னு சொன்னா சொல்லணும், இந்த நபர் இங்க சபைக்கு போன பிறகு அவங்களுக்குள்ள மாற்றம் வந்திருக்கிறது. எப்படியெல்லாமோ சண்டை போட்டு கிடந்தாங்க, இன்னைக்கு சபைக்கு போன பிறகு இவங்களுக்குள்ள மாற்றத்தை பார்க்கிறேன். அந்த வாசனை யாராவது உங்களை பார்த்து சொன்னாங்களா? நீ ஞானஸ்நானம் எடுத்த பிறகு கொஞ்சம் மாற்றத்தை பார்க்க முடியுது கேட்டீங்களான்னு யாரையாவது பார்த்து சொல்லி இருக்கிறாங்களா? என்ன ஒரு மாதிரி என்னையே பார்த்துட்டு இருக்க, நீங்க யோசித்து பார்க்குறாங்க, யாராவது சொல்லியிருப்பாங்களா? சொன்னாங்க, நான் தான் எனக்கே சொன்னேன். அப்படித்தானே? வேற யாரு சொன்ன? எனக்கு நான் இவங்க நிமித்தம் வாசனை. அங்க ஒரு சபை இருக்கிறது, அங்க போனா அவங்க நமக்காக ஜெபிப்பாங்க, அங்க போனா அவங்க நம்ம சமாதானத்துக்காக ஜெபிப்பாங்க, அங்க போனா அற்புதங்களுக்காக ஜெபிப்பாங்க, அங்க போனா ஏழைகளுக்காக உதவி செய்வாங்க, அங்க போனா திக்கற்றவர்களுக்கு உதவிகளை தாங்குவாங்க. அப்படியே நற்கந்தமாக அவங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்வார்கள், திக்கற்றவர்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்கிற வாசனை சபையில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அப்படியே ஓடி வர்றது, கையை தட்டுறது, ஒரு சோத்திரம் பண்ணுறது, காணிக்கை போடுறது, முடிச்சிடுறது, அதோடு நம்ம இருக்கக்கூடாது. அவ்வளோ அல்ல, இங்கே வந்து பலப்பட்டு வாசனை வீசுவதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா.
நம்மில் வாசனை இருக்கணும். வாசனை மற்றவங்களை போல இல்லை. இவங்க ரட்சிக்கப்பட்டவங்க, இவங்க போய் பேச மாட்டாங்க. இவங்க சபைக்கு போறவங்க கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க. இவங்க ரட்சிக்கப்பட்டவங்க, திருட மாட்டாங்க. இவங்க ரட்சிக்கப்பட்டவங்க, ஆகையினால் இவங்களை உண்மையா நம்பி வேலைக்குள்ள வைக்கலாம். இவங்க ரட்சிக்கப்பட்டவங்க, இவங்களை உண்மையா நம்பி ஒரு பொறுப்பை கொடுக்கலாம் என்கிற வாசனை இருக்கணும். கனி இருக்கணும், பழங்கள் இருக்கணும். குத்து விளக்க பார்த்தா பழங்களும் உண்டு. அது அடிப்பு வேலையா இருந்தாலும் பழங்கள் உண்டு. ஆவின் கனிகள் நமக்குள்ள வெளிப்படணும். ஆவின் கனிகள் நமக்குள்ளே வெளிப்படணும். எந்த மனுஷன் கனி உள்ளவராக இருக்கிறாரோ அவர்தான் அடுத்த சந்ததிக்கு ஆசீர்வாதமாக இருப்பார். அவர்தான் அடுத்த சந்ததியை, அடுத்த ஆவிக்குரிய சந்ததியை உண்டாக்குவார். என்ற கனிக்குள்ளதான் வித்து இருக்கும். எந்த ஒரு யதார்த்தமான கனி எடுத்து பாருங்க, ஒரு பலாப்பழம் எடுத்து பாருங்க, உள்ளுக்குள்ள இருக்கிற வித்து போட்டா முளைக்குமா? முளைக்குமா இல்லையா? முளைக்கும். ஒரு மாம்பழத்தை பாருங்க, உள்ளுக்குள்ள இருக்கிற வித்து போட்டா அது முளைக்கும். ஆண்டவரே, எங்களை கனி உள்ளவர்களாய் மாற்றுங்கப்பா. 7 குத்து விளக்குகள் மத்தியிலே உலாவுகிற தெய்வமே, நீர் எங்கள் மத்தியிலே உலாவ எங்களை கனி உள்ளவனாய் மாற்றும் ஆண்டவரே. எல்லாரும் அந்த வலது கருத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கனி உள்ளவனாய் மாற்றும் ஆண்டவரே. நீர் உலாவுகிற சபை அல்லவோ நாங்கள். நீர் இரத்தத்தை கொடுத்து சம்பாதித்த சபை அல்லவோ நாங்கள். நாங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் எங்களை நீர் மாற்றுவீனாக. எங்களுக்குள்ளே வாசனையும் இருக்கணும், கனியும் இருக்கணும். அப்பா, எங்களை கனி கொடுக்கிறவர்களாய் மாற்றும் ஆண்டவரே, மாற்றும் ஆண்டவரே, மாற்றும் ஆண்டவரே. கரங்களை தட்டி அப்பா ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சரி, நான் முதலே சொன்னேன், இந்த குத்து விளக்கு பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னேன். அடுத்தபடியாக 27வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடுவாயாக. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இந்த குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். எரிந்து கொண்டே இருப்பது தான் குத்து விளக்கு. சொல்லுங்க, எரிந்து கொண்டே இருக்கணும். அந்த குத்து விளக்கு எப்பவும் எரிந்து கொண்டே இருக்கும். நம்ம குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி. சில குத்து விளக்குகள் ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் எரியும், அப்புறம் பூர்ணு ஊதி ஆஃப் பண்ணிட்டு போயிட வேண்டியது. குத்து விளக்கு என்கிற சபை அது எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கு. ஆண்டவர் விரும்புகிறது என்னன்னா, நாங்கள் சமீபத்தில் நாங்கள் பேசும்போது இப்படி பேசிக்கொண்டோம். இந்த உலகத்தோடு அழிந்து போகிற ஒரு கம்பெனி வாரத்தில் 6 நாட்கள், குறைந்தபட்சம் ஒரு கம்பெனி 8 மணி நேரமாவது செயல்படுகிறது. 10, 12 மணி நேரம், 24 மணி நேரம் செயல்படுகிற கம்பெனிஸ் இருக்குது. குறைந்தபட்சம் 8 மணி நேரம் செயல்படுகிறது. எதற்கு? வாரம் இந்த 6 நாட்கள் 8 மணி நேரமாவது இந்த உலகத்தோடு கூட அழிந்து போகக்கூடிய சபை, ஒரு நிர்வாகம் இவ்வளவு இருக்குமே. ஆனால் நாம் நித்திய ராஜ்யத்துக்கு நேராக நடத்தக்கூடிய சபையில் எல்லா நாட்களும் சபை எரிந்து கொண்டே தான் இருக்க வேண்டும். என்றைக்கும் சுகமளிக்கிற ஆராதனை சபைகளிலே நடப்பதாக. ஞாயிற்றுக்கிழமையும் வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டத்தில் மட்டுமல்ல, எப்போ இந்த சபையில் போய் ஜெபிச்சாலும் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார் என்கிற நிலைமையை கர்த்தர் சபைகளுக்குள்ளே கொண்டு வருவாராக. என்றைக்கு ஜெபித்தாலும் கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். என்றைக்கும் அவர் உலாவுவார். எப்பொழுதும் தேவ பிரசன்னம் இருக்கிற ஒரு சபையாக கர்த்தர் நம்முடைய சபையை மாற்றுவாராக. எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கிற சபையாக மாற்றுவாராக. எரிந்து கொண்டே இருக்கணும், எரியணும், வெளிச்சம் கொடுக்கணும். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் கதறேன், ஒவ்வொரு நாளும் ஆராதனையில் சாட்சிகளை கேட்கிறோம். அதோடு கூட போதும் என்ற திருப்தி எனக்கு வரவே இல்லை, இன்றைக்கும் வரவே இல்லை. திருப்தி மட்டும் எனக்கு வரவே கூடாது என்று சொல்லி இருக்கிறேன். ஊழியத்தில் மட்டும்
ஊழியத்தில் மட்டும் எனக்கு திருப்தி வரவே கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் 4 பிரசங்கம் பண்ணினாலும் 5வது பிரசங்கம் பண்ணுவதற்கு ரெடியாக தான் இருப்பேன். நான் திருப்தியே வந்துடக்கூடாது. அது சனிக்கிழமை தூங்காட்டாலும் பரவாயில்ல. ஆண்டவரை சொல்லியிருக்கேன், ஊழியத்தில் மட்டும் எனக்கு திருப்தியே தந்துடக்கூடாது ஆண்டவரே. தெய்வ சமூகத்தில் ஜெபிக்கிறதுல திருப்தியே தந்துடக்கூடாது. இன்னைக்கு 3 மணி நேரம் ஜெபிச்சு விட்டேன், இன்றைக்கு 4 மணி நேரம் ஜெபித்து விட்டேன், போதும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லவே கூடாது. 5 மணி நேரம் ஜெபிச்சாலும் 8 மணி நேரம் ஜெபிச்சாலும் போதும்னு நான் சொல்லிடவே கூடாது. நான் எரிந்து கொண்டே இருக்கேன் ஆண்டவரே, இன்னும் அனலாகி கொண்டே இருக்கணும் ஆண்டவரே, இன்னும் பிரகாசித்து கொண்டே இருக்கணும் ஆண்டவரே. எங்க சபை எரிகிறது போதாது, இன்னும் எரிந்து கொண்டிருப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்வீராக. ஜெபம் என்கிற தூபம் எரிந்து கொண்டே இருக்க உதவி செய்வீராக. நற்கிரியைகள் என்கிற தூபம் எரிந்து கொண்டே இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. சபைகளுக்குள்ளே வரங்கள் வெளிப்படுவதாக, சபைகளுக்குள்ளே வல்லமை வெளிப்படுவதாக, சபைகளுக்குள்ளே இன்னும் ஜெபம் வெளிப்படுவதாக. ஜெப சேனை எழும்பட்டுமே இயேசுவின் நாமத்தில், துதி சேனை எழும்பட்டுமே இயேசுவின் நாமத்தினால. ஜெபிக்கிற சேனைகளை கர்த்தர் சபையில எழுப்புவீராக. எரிந்து கொண்டே இருக்க ஆண்டவரே, சபை எரிந்து கொண்டே இருக்க ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்றாங்க, என்னையா இந்த சபைக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு? அங்க 2 நாள் தான் ஜெபம், இங்க 1 நாள் ஜெபம், இங்க மட்டும் என்ன என்னைக்கு பார்த்தாலும் ஜெபம். நாங்கள் எப்பொழுதும் எரியவே விரும்புகிற என் இயேசு ராஜா உலாவுகிற குத்துவிளக்காக சபையாக இருக்க விரும்புகிறேன், மங்குகிற சபையாக இருக்க விரும்பவில்லை. இந்த கடைசி காலத்தில் ஆயிரங்களை சபைக்குள்ளே கொண்டு வர வேண்டுமே, ஆனால் சபை எரியணும், சபை வெளிச்சம் கொடுக்கணும், சபை பிரகாசிக்கணும், சபை பிரகாசிக்கணும். எல்லா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலையும் அற்புதங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. சப்பானிகள் எழும்பி நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. குருடர்கள் பார்வை அடைவார்களாக இயேசுவின் நாமத்தினால. இருளில் இருக்கிறவர்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பார்களாக இயேசுவின் நாமத்தினால. பாவத்தில் இருக்கிறவர்கள் விடுதலை அடைவார்களாக இயேசுவின் நாமத்தினால. துன்மார்க்கத்தனத்தில் இருக்கிறவர்கள், பாவ இருளில் இருக்கிறவர்கள், போதைக்கு அடிமையாக இருக்கிறவர்கள் இங்கே வந்து விடுதலை அடைவார்களாக. இங்கே வந்தவுடனே அந்த கட்டு உடையட்டும் இயேசுவின் நாமத்தினால. அப்படிப்பட்ட வெளிச்சம் வருகிற ஒவ்வொருவரையும் தாக்குவதாக, ஒவ்வொருவரையும் பற்றி பிடிப்பதாக இயேசுவின் நாமத்தினால பற்றி பிடிப்பதாக. எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே. 21வது வசனம் சொல்கிறது, ஆசரிப்பு கூடாரத்தில் சாட்சி சன்னதிக்கு முன்னிருக்கும் திரைச்சிலைக்கு வெளிப்புறமாக ஆரோனும் அவன் குமாரனும். சாயங்காலம் தொடங்கி அது இஸ்ரவேல் புத்திரருக்கு தலைமுறை தலைமுறை நித்திய கட்டல். அதுக்கு முன்னால அந்த 20வது வசனத்தில் ஒரு காரியத்தை சொல்ல விட்டுட்டு, மக்களை அந்த 20வது வசனத்தை போட்டு கடைசியில் பாருங்க, குத்துவிளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டு இருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி. ஒரு சபை நல்லா எரியணும்னு சொன்னால் இஸ்ரவேல் புத்திரர் ஜனங்கள் ஆயத்தமான போது அந்த சபை எரியும். சரிதானே? இஸ்ரவேல் புத்திரர் எண்ணெயை கொண்டு வரணும், இஸ்ரவேல் புத்திரர் அங்கே. இனி அடுத்த வசனத்தில் சொல்றாரு, சாயங்காலம் தொட்டு விடிய காலம் மட்டும் எரிந்து கொண்டே இருக்கணும். சாயங்காலம்னா இருள் காலம், இருள் விலகிறது வரைக்கும் இந்த விளக்கு எரிந்து கொண்டே இருக்கணும். அப்போ குத்துவிளக்கு என்கிற சபை இருளில் வெளிச்சம் காட்டுவது தான் குத்துவிளக்கு என்கிற சபை. சரிதானா? சாயங்காலத்திலிருந்து விடிய காலம் வரைக்கும் இருளில் வெளிச்சம் காட்டுவது. அப்போ இருள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் சபை இருப்பதாக. அந்தகாரம் என்கிற இருள், பாவம் என்கிற இருள், இன்னும் சொல்லட்டுமா, நான் பார்த்ததில் சொல்லுகிறேன், எங்கெல்லாம் சபை இல்லையோ அங்கெல்லாம் ஜனங்கள் இன்னைக்கு மூட பழக்கத்தில் தான் இருக்கிறாங்க, இருளில் தான் இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதி, எல்லாம் லைவில் போகிறனால சொல்லலை, மாநிலங்கள் மாவட்டங்கள்
13-14 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. 13-14 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. பெண்களுக்கு ஸ்கூல் படிக்கும் போதே கல்யாணத்துக்கு ரெடி ஆயிடுவாங்க. ஸ்கூல் படிக்கும் போதே குடும்பத்தில் ஒரு ஆளை செட் பண்ணிடுவாங்க. இவர் தான் உன்னை திருமணம் பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை படிக்க விடுறது கிடையாது. இருள். இப்படிப்பட்ட இருளை எல்லாம் மாற்றினது சபையை வச்சு தான் கர்த்தர் அதை மாற்றி இருக்கிறார். தேவ பிள்ளைகளை வைத்து தான் மாற்றி இருக்கிறார். சரிதானா இல்லையா? இதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஜாதி பிரச்சனையில் இருந்ததான நேரத்தில் அதை உடைத்தெறிந்தது கிறிஸ்தவ சபைகள் தான். உடன்கட்டை ஏறுதல், கணவன் இறந்து போன மனைவியும் கூட அதே தீயில விழுந்து செத்து போறேங்கிற மூட பழக்கம் இருந்தது இதே இந்தியாவில். அதை உடைத்தெறிந்தது கிறிஸ்தவ மிஷனரிகள் தான். எங்கெல்லாம் குத்து விளக்கு வெளிப்பட்டதோ அங்கெல்லாம் இருளை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். இருளை மாற்றி இருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு நல்ல கல்வியை கொடுத்தது கிறிஸ்தவ மிஷனரிகளே. நல்ல அணைகளை கட்ட துவங்கினது கிறிஸ்தவ மிஷனரிகளே. நல்ல மருத்துவமனைகளை கொண்டு வந்தது கிறிஸ்தவ மிஷனரிகளே. அவர்கள் தான் இருளை விளக்குகிற வெளிச்சமாக மாறி இருக்கிறார்கள். அந்தகாரத்தை மாற்றினதுக்கு தேவன் பயன்படுத்தினது சபையை தான் பயன்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் சபையை இன்னும் வல்லமையாய் பயன்படுத்துவாராக, இன்னும் அதிகாரத்தோடு பயன்படுத்துவாராக, இன்னும் கிருபையோடு கூட பயன்படுத்துவாராக. அல்லேலூயா. இவ்வளவு சொன்னது முன்னுரை. இனி இப்போ எல்லாரும் என்ன கவனிங்க. என் பிரசங்கத்தை இவ்வளவு நேரம் கவனிச்சவங்க கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தினவங்க சத்தமாக ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலியா சொன்னவங்க நான் கேட்டேன், என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நான் சொன்னதில் ஒரு கேள்வி என்னன்னு சொல்கிறேன். பரிசுத்த ஸ்தலத்தில் குத்து வழக்கு இருக்கணும்னு சொன்னேன். எந்த திசையில் இருக்கான்னு சொன்னேன்? சொல்லல. ரிவைண்ட் பண்ணி பாருங்க. ஆனால் எங்கேயாவது சொல்லியிருப்பேன். தென் திசைன்னு சொன்னா, தென் திசையில் இருக்குன்னு சொன்னா, குத்துவளுக்கு ஆப்போசிட்ல ஒன்று இருக்குன்னு சொன்னேன். என்னது? மேஜையும் ஒரு ஆள் விட்டு போட்டால் போதுமே, நம்ம எல்லாரும் கூட்டத்தோட. சரி, ஒன்றும் இல்லை, பரவாயில்ல, கவனிக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. நல்ல கவனிங்க. ஒரு மனுஷன் ராத்திரியில் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வர்றாருன்னா, இந்த பக்கத்தில் குத்து வழக்கு எரிந்து கொண்டே இருக்கும். குத்து வழக்குக்கு முன்னால் தெரிகிறது அந்த மனுஷனுக்கு அப்பம் தெரியும், அந்த மனுஷனுக்கு பசியாற்றுகிற உணவு தெரியும். இந்த குத்து வழக்கின் வெளிச்சத்திலே வருகிறவர்கள் பசியாறி செல்லுவார்களாக. இந்த குத்து விளக்கின் வெளிச்சத்தை பார்க்கிறவர்கள் திருப்தியோடு செல்லுவார்களாக. முதல்ல இந்த குத்து விளக்கு வெளிச்சத்தில் நேர ஆப்போசிட்டில் பார்த்தா அங்கே என்ன இருக்குன்னு பார்த்தா அப்பம் இருக்கும். பிறகு என்ன தெரியுமா இருக்கும்? இனி நேர சகரியாவில் வந்துருங்க பார்க்கலாம். சகரியா தீர்க்க தரிசன புத்தகம், சகரியா தீர்க்க தரிசன புத்தகம் 4வது அதிகாரம் என்று நினைக்கிறேன். 4வது அதிகாரம். 4வது அதிகாரத்தை நீங்கள் முழுவதும் வீட்டில் போய் வாசிக்கணும். என்னோட பேசின தூதன் திரும்பி வந்து நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல என்னை எழுப்பி, நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். அதற்கு நான், இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்துவிளக்கை காண்கிறேன். அதன் உச்சியில் அதன் கிண்ணமும், அதன் மேல் அதன் 7 அகல்களும், அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கும் போகிற 7 குழாய்களும் இருக்கிறது. அதன் அருகில் கிண்ணத்திற்கு வலதுபுறமாக ஒன்றும் அதற்கு இடதுபுறமாக ஒன்றுமாக 2 ஒலிவ மரங்கள் இருக்கிறது என்று. இப்போ என்ன எல்லாரும் என்ன கவனிங்க? வளர்ச்சி குத்து விளக்கின் வெளிச்சத்தினால் வர்ற வளர்ச்சியை பாருங்க. முதல்ல ஆரம்பத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள வந்து பார்க்குறவங்களுக்கு அப்பம் தெரிஞ்சிச்சு. அதுக்கு அப்புறமாக பரிசுத்த ஸ்தலத்துக்கு குத்து விளக்கு பக்கத்தில் வந்தவங்களுக்கு ஒலிவ மரம் தெரிஞ்சிச்சு. ஒலிவ மரம் என்றால் என்னை காட்டுகிறது அதே அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது அவர், இவைகள் 2
எவைகள் இரண்டும்? அந்த ஒலிவ மரங்கள் இரண்டும். 11வது வசனத்தில் வாசித்தால் புரியும். சர்வலோகத்துக்கும் ஆண்டவராயிருக்கிறவரின் சமூகத்தில் இருக்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். முதல்ல இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள வர்றவங்க அப்பத்தை எடுப்பதற்காக வந்திருக்கலாம், பசியாறுவதற்காக வந்திருக்கலாம். ஆனால் வளர வளர இந்த குத்து விளக்குகளின் வெளிச்சத்தில் வருகிறவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக மாறுவார்கள், ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக மாறுவார்கள், எம் மேலேயும் அந்த அபிஷேகம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்களாக மாறுவார்கள். எத்தனை பேர் புரிகிறவர்கள் கரங்களை தட்டி அப்பாவுக்கு அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். தலைக்கு மேல கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். குத்து விளக்கின் வெளிச்சத்தில் 2 பேர் இருப்பார்கள், அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். குத்து விளக்கின் வெளிச்சம் ஒரு தலைமுறையை, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தலைமுறையை இந்த சபையிலையும் எழுப்பட்டுமே சுவிநாமத்தினால, நம்முடைய ஊழியத்திலையும் எழுப்பட்டுமே சுவிநாமத்தினால. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை குத்து விளக்குக்கு 2 பக்கத்தில். ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை கர்த்தர் எழுப்பட்டும், எழுப்பட்டும். குத்து விளக்கு பக்கத்தில் அபிஷேகத்தின் வல்லமை. இந்த காலத்தில் நீங்கள் அதிகமாய் வாஞ்சியுங்கள், எங்களுக்கு அபிஷேகத்தை தாரும் ஆண்டவரே, அபிஷேகத்தால் எங்களை நிரப்ப ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும், ஜெபத்தில் கூட அந்த சகோதரி சொல்லி தான் ஜெபிச்சாங்க, பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகள் என்று சொன்னால் எந்த பந்தியை சுற்றிலும்? பரிசுத்த ஸ்தலத்தில் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற அந்த அப்பம் இருக்கிற அந்த பந்தியை சுற்றிலும் நிற்கிற ஒலிவ மர கன்றுகள். ஒலிவ மர கன்றுகள் என்றால் எதை காட்டுகிறது? அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை காட்டுகிறது. எங்களுக்கு ஒரு தலைமுறையை எழுப்புவீராக, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தலைமுறையை எழுப்புவீராக. இந்த ஆண்டு VBSல அநேக பிள்ளைகளை கர்த்தர் அபிஷேகத்தால் நிரப்புவாராக, அந்நிய பாஷை அடையாளத்தால் நிரப்புவாராக. இந்த ஆண்டில் சபையில் அபிஷேகத்தை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். பலமாய் ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார். பெருக பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார். அபிஷேகத்தை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார். பெருக செய்வாராக. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை ஆண்டவர் சபையில் எழுப்பட்டுமே சுவிநாமத்தில். முதல்ல நீங்க சபைக்கு எதற்கு வந்தீங்க? மேஜையிலிருந்து 2 அப்பத்தை எனக்கு கிடைக்காதா? அன்றைக்கு கானானிய ஸ்திரீ கேட்டது போல, பிள்ளையின் அப்பத்தை மேசையிலிருந்து விழுறதையாவது எனக்கு தரமாட்டீரா? மேஜையில் இருங்க. அப்பத்துக்காக வந்தோம். இப்போ அப்பத்துக்காக வரவில்லை, நானே நாட்டப்பட்டவனாக வந்திருக்கிறேன். நானே அந்த இடத்துல பிரிக்க முடியாதவனாய் நிற்பதற்காக வந்திருக்கிறேன். நான் அங்கேயே இருப்பதற்காக வந்திருக்கிறேன். கர்த்தருக்குள்ளே வாழுவதற்காக வந்திருக்கிறேன். கர்த்தருக்காய் பலன் கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன். அபிஷேகத்தில் நிரம்பி அப்பாவை துதிப்பதற்காக வந்திருக்கிறேன். ஆவியிலே அனல் கொள்வதற்காக வந்திருக்கிறேன். அன்றைக்கு ஒரு கழுதையை தேடி போனவர், கழுதை குட்டியை தேடி போனார். யாரு? சவுல். ஆனால் அவனை அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் மாற்றினது போல எனக்கு ஆண்டவர் ஏதாவது செய்ய மாட்டாரா என்று சொல்லி வந்திருக்கலாம். இந்த குத்து வழக்கிலிருந்து வெளிப்படுகிற மகிமை உங்களை தேடி வருகிறவர்களாக அல்ல, உங்களையே அவருக்குரியவர்களாக பலன் கொடுக்கிறவர்களாக மாற்றி விடுகிறது, மாற்றி விடுகிறது, மாற்றி விடுகிறது. இப்போ புதிய ஏற்பாட்டிலே வந்து முடித்து விடுகிறேன். நம்ம முதல்ல வாசிச்சோம் இல்லையா? நேரமானதுனால நான் முடித்துறேன். என்னை பாருங்கள், இயேசு சொல்லுகிறார், 7 குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறேன். 7 குத்து விளக்கு, 7 சபையம். அங்கே பழைய ஏற்பாட்டில் 1 குத்து விளக்கு, 1. இங்கே 7. பழைய ஏற்பாட்டில் அந்த குத்து விளக்கை எரிய பண்ணுகிறது பிரதான ஆசாரியன். புதிய ஏற்பாட்டில் சபை என்கிற குத்து விளக்கை எரிய பண்ணுகிறவர் பிரதான ஆசாரியனாக இருக்கிற எங்கள் சர்வ வல்லமையுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பிரதான ஆசாரியன் உள்ள போய்தான் அந்த குத்து விளக்கை பற்ற வைக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டில் எந்த சபைகள் எல்லாம் இயேசு ராஜாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதோ, இயேசு உலாவுகிறாரோ, அந்த சபைகளிலே கர்த்தர் உலாவுகிறவராக இருக்கிறார். அந்த சபைகளிலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை எழுப்புகிறவராக இருக்கிறார்.
அந்த சபையிலிருந்து ஒரு தலைமுறையை அவர் எழுப்புகிறார். நாட்டப்பட்டவர்களை ஆண்டவர் எழுப்புகிறார். கனி கொடுக்கிறவர்களை எழுப்புகிறார். வாசனை உள்ளவர்களை அவர் எழுப்புகிறார். பிரகாசிக்கிறவர்களை எழுப்புகிறார். சுடரானவர்களை எழுப்புகிறார். அந்த காரியத்தை இந்த குத்துவிளக்கு என்கிற சபைகளிலேயும் ஆண்டவர் மகிமையாய் செய்ய ஆரம்பிப்பாராக. இயேசுவின் நாமத்தினால செய்ய ஆரம்பிப்பாராக. இந்த குத்துவிளக்குங்கிற சபையில் என் கர்த்தரே உலாவுகிறார்னு சொன்னா, அங்க ஆசாரியன் வரலன்னு சொன்னா, பலவீனமாக இருக்கிற ஆசாரியன் வரலன்னா அங்க விளக்கு எரியாம போகலாம். இங்க நம்முடைய பிரதான ஆசாரியர் இயேசு நாம் ஆராதிக்கிற எந்த இடத்திலையும் இறங்கி வருகிறவராக இருக்கிறார். எந்த இடத்திலும் இறங்கி வருகிறவராக இருக்கிறார். சபையை விட்டு அவர் பிரியவே மாட்டாருங்க. சபையை விட்டு விலகவே மாட்டாருங்க. சபையையும் இயேசுவையும் பிரிக்கவே முடியாதுங்க. ஏனென்றால் சபைக்கு தலைவர் இயேசுவே, சபையை பற்ற வைக்கிறவர் இயேசுவே. சபை பிரகாசிக்கணும்னு விரும்புகிறார். சபை எரியணும்னு விரும்புகிறார். சபையில இன்னும் ஜெபம் வெளிப்படணும்னு விரும்புகிறார். சபையில இன்னும் அனலை பற்ற வைப்பாராக. சபையில இன்னும் அக்கினியை பற்ற வைப்பாராக. பூமியின் மேல அக்கினியை போட வந்தேன், இப்பொழுதே பற்றி எரிய விரும்புகிறேன் என்று சொன்ன தெய்வத்துடைய பரிசுத்தாவின் அக்கினியை சபைக்குள்ளே இருந்து போட துவங்குவாராக. சபைக்குள்ளே இருந்து போட ஆரம்பிப்பாராக. சபையில இருந்து வெளிப்படுத்துவாராக. பழைய ஏற்பாட்டில் சாயங்காலத்தில் இந்த காலையில் வர அது ஒருவேளை அணைந்து போகிறதாக இருக்கலாம். இங்க எந்த மனுஷனாலும் அணைக்க முடியாத ஒரு மகிமையை கர்த்தர் சபைக்குள்ளே வைக்கிறார். எந்த மனுஷனாலும் எடுக்க முடியாத வல்லமையை சபைக்குள்ளே வைக்கிறார். எந்த மனுஷனாலும் அசைக்க முடியாத ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் சபைக்குள்ளே வைக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? எனக்கு அதனுடைய மர்மம் விளக்கம் எனக்கு புரிஞ்சுன்னு சொல்லுகிறவங்க கையை வேர்த்தி வரலையா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூ. நானும் அபிஷேக ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். எல்லாரும் படி எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா.